ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் கீவேர்டு பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் பிளாக் இது மூணுத்தை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள் பற்றி பார்ப்போம். பொதுவாக வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற வேரியபிள்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தானாகவே 0 இனிஷியலைஸ் ஆகிடும். சப்போஸ் நம்ம வேல்யூ 10 இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு மெத்தடில் நம்ம 11 அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எகெயின் அந்த 10 தான் இருக்கும், 11ங்கிறது இருக்காது. அப்போ நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது மெத்தடில் சேஞ்ச் பண்ண சேஞ்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதுக்காக தான் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இதோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் இருக்கும். இட் ப்ரிசர்வ்ஸ் லாஸ்ட் யூஸ்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போ நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் லாஸ்ட்டாக நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் அந்த வேல்யூ அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஏன்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பின்னு ஒரு ஸ்டாட்டிக் இன்டீஜர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் பிரிண்ட்டுங்கிற மெத்தடில் பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வேல்யூ எதுவும் கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு இன்டீஜர்னால் இனிஷியலைஸ் ஆகும், ஸ்ட்ரிங்னா நல்லுன்னு இனிஷியலைஸ் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ப்ரோக்ராமில் மெயின் பிளாக்கில் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அவுட்புட்டில் 0000 அப்படின்னு நமக்கு வரப்போகுது. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், 0000 வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் மெத்தடில் 2 வேரியபிளையும் இன்க்ரிமெண்ட் பண்ண போடுறேன். அதாவது ஏ வேரியபிளும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், பி வேரியபிளும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போது ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், அவுட்புட்டு பாருங்கள் 0001 வரும். ஏன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ நல்லா கோடிங்கை பாருங்கள். பிரிண்ட் மெத்தடில் பிரிண்ட் பண்ண பிறகு நான் ரெண்டுத்தையுமே இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஆனால் இன்க்ரிமெண்ட் பி வேரியபிளுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு, ஸ்டாட்டிக்கு மட்டும்தான், நார்மல் வேரியபிளுக்கு நடக்கலை. ஏன்னா ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது லாஸ்ட்டாக ப்ரிசர்வ் பண்ணுற வேல்யூவை ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும்தான் வச்சுருக்கோம். நார்மல் வேரியபிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வேல்யூ வந்துட்டு நான் 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன், ஏபி ரெண்டுத்துக்குமே. இப்போ பிரிண்ட் பண்ண பிறகு அடுத்த வாட்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இது இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஒன்லி ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும்தான். ஓகேவா? நார்மல் வேரியபிள் அப்படியே தான் 10 பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டுமே 10 பிரிண்ட் ஆச்சு. செகண்ட் டைம் வந்துட்டு 10 பிரிண்ட் ஆச்சு. ஏன்னா பி வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆனது அப்படியே கீப்பப் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிளோட ஸ்பெஷாலிட்டி. இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்னா நான் எழுதியிருக்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். டெஸ்ட் கிளாஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், T2ன்னு. ஓகேவா? இப்போது நார்மல் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்குள்ளார இருக்குது. ஆனால் பி வேரியபிள் வந்து பாருங்கள் ரெண்டுத்துக்கும் காமனாக வெளியில் இருக்குது. இப்போ 2 வேரியபிளுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் மெத்தடில் பிரிண்ட் பண்ணுறேன். ஏயும் பியும் ரெண்டுமே ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணி முடித்த பிறகு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஆனால் இன்க்ரிமெண்ட் ஆனது ஸ்டாட்டிக் வேரியபிளில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாட்டிக்னாலே ப்ரிசர்வ்ஸ் லாஸ்ட் யூஸ்டு வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக என்ன சேஞ்ச் பண்ணுமோ அந்த வேல்யூ அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஏங்கிறது கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அது வந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம மேலே என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை திரும்ப வச்சிரும். ஆனால் ஸ்டாட்டிக்கில் அப்படி வைக்காது, லாஸ்ட்டாக ப்ரிசர்வ் பண்ண வேல்யூ தான் வச்சுருக்கோம். ஓகேவா? இதுதான் அதோட ஸ்பெஷல். அதனால தான் நாங்கள் செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஏக்கு 10 பிரிண்ட் ஆகுது, பிக்கு மட்டும் 11 சேஞ்சஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சப்போஸ் T3ன்னு தேர்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் மெத்தடை இன்வோக் பண்ண என்ன நடக்கும்? எகெயின் ஏக்கு 10 தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் பியை பிரிண்ட் பண்ணால் 12ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இன்னொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கும். அது ஸ்டாட்டிக் வேரியபிளில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் வேரியபிள் பற்றி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் பற்றி பார்ப்போம். ஸ்டாட்டிக் மெத்தட் பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு மெத்தடை நம்ம ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டோன்னா ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதில் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டாட்டிக் வாய்ட் அவுட்டுன்னு ஒரு மெத்தடை எழுதுகிறேன். இப்போ மேலே இருக்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வாய்டு பிரிண்ட்டு, அது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தடு. இப்போ வாய்டு அவுட்டுங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தடு. இப்போது நான் பிரிண்ட் மெத்தடை ஆக்சஸ் பண்ணுன்னா அது டெஸ்ட் கிளாஸில் இருக்குது, அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் வந்துட்டு இந்த வாய்ட் அவுட்டு, ஸ்டாட்டிக் வாய்ட் அவுட்டுங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தடு. இதை வந்துட்டு என்னால் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், test.outன்னு சொல்லிட்டு இன்வோக் பண்ணுறேன் கிளாஸ் நேம் வச்சு. இப்போ நமக்கு அவுட்புட்டில் திஸ் இஸ் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அப்போது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் கிளாஸ் நேம் வச்சு நான் அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஏயும் பியும் வந்து பிரிண்ட் பண்ணுறத நான் ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எரர் வரும். என்னென்னா ஏங்கிறது நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். அதாவது என்னென்னா அப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளார ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னென்னா
ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மட்டும்தான் ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளார பிரிண்ட் ஆகும். அதர் வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகாது. அதுக்கு இது எக்ஸாம். இப்போ நான் ஏவை எடுத்துகிட்டு பியை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள் 12ங்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகுது. அப்போது ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பிரிண்ட் ஆகுது, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் பிரிண்ட் ஆக மாட்டுது. இப்போ நான் ஏ வேரியபிளையும் ஸ்டாட்டிக்னு மாற்றிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அது பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு. அது கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் கண்டிப்பாக ஸ்டாட்டிக் மெத்தட்குள்ளார ஒர்க் ஆகும். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். எல்லா வேரியபிளுக்கும் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா முதல்ல இனிஷியலைஸ் பண்ணும்போது 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால 11 ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. அடுத்த வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால 12மே ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. ஏன்னா எல்லாமே ஸ்டாட்டிக் வேரியபிள்னால ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் அதை லாஸ்ட்டாக ப்ரிசர்வ் பண்ண வேல்யூ 2 வேரியபிளுமே இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் பிளாக் பற்றி பார்ப்போம். ஸ்டாட்டிக் பிளாக்குங்கிறது மெயின் பிளாக்கு முன்னாடி வந்துட்டு இது ஒர்க் ஆகும். அதாவது என்னென்னா ஒரு கிளாஸ் ஃபைல் மெமரியில் லோட் ஆன உடனே இந்த ஸ்டாட்டிக் பிளாக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். ஹலோ ஐம் ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே மெயின் பிளாக் இருக்குது. மெயின் பிளாக்கில் ஐம் மெயின் மெத்தடுன்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸ்டாட்டிக் பிளாக்கில் இருக்க கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு வாய்டு பிரிண்ட்டுன்னு இன்னொரு மெத்தட் எழுதியிருக்கேன். அந்த டெஸ்ட் கிளாஸுக்கு டீன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த டி டாட் பிரிண்ட்டுன்னு சொல்லும் போது அது இன்வோக் ஆகும். இப்போ எந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாட்டிக் மெத்தட் பிரிண்ட் ஆகும், அடுத்தது பிரிண்ட் மெத்தட் பிரிண்ட் ஆகும், அடுத்தது மெயின் மெத்தட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அப்போ ப்ரோக்ராம் வந்துட்டு மெயின் மெத்தடில் ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம ஆப்ஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு பிரிண்ட் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு இன்வோக் பண்ணுறோம். பட் ஆனால் மெயின் மெத்தடே நம்ம ப்ரோக்ராமில் இருந்தாலும் ஸ்டாட்டிக்னு ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் அதோட ஸ்பெஷல். ஓகேவா?